கன்னட நடிகையான பிரியங்கா மோகன் வந்து தமிழ்ல டாக்டர், எதற்கும் துணிந்தவன், டான், கேப்டன் மில்லர் போன்ற படங்கள்ல ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. தனுஷ் டைரக்ஷன்ல வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல கூட இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராம்ல 6 மில்லியன் ஃபாலோவர்களை கொண்டுள்ள பிரியங்கா மோகன் சமீபத்துல துருக்கி நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அது குறித்த புகைப்படங்களை தான் இப்ப வந்து அவங்க வெளியிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதுல வந்து துருக்கி நாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி பல வருட கனவு அப்படின்றெல்லாம் போட்டு அவங்களுடைய போட்டோஸ் வந்து பகிர்ந்திருக்காங்க. சோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்முறையாக பிரியங்கா மோகன் வந்து கொஞ்சம் கவர்ச்சியான போட்டோஸை வந்து பகிர்ந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா இந்த அளவுக்கு கவர்ச்சியான போட்டோஸ் வந்து பிரியங்கா மோகன் வந்து பகிர்ந்துகிட்டதே கிடையாது. சோ இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பெருசா வந்து பட வாய்ப்புகள் கிடையாது. அதுலயும் ஏதாவது ஒரு படத்துல நடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படம் பெருசா ஓடுதும் இல்ல அப்படின்னா அவங்களுடைய நடிப்பை வந்து பயங்கரமா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ எத்தனையோ நடிகைகள் வந்து நடிக்கவே தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்ச்சி மூலமாக வந்து சினிமால வந்து தங்களுடைய வாய்ப்புகளை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. சோ பிரியங்கா மோகன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாட்களாக வந்து கவர்ச்சி காட்டாம இருந்ததுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. சோ இந்த ஆயுதத்தை கொஞ்சம் வச்சுப்போம், தேவைப்படும் போது எடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்ப வந்து போட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. ரீசெண்டா கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில போட்டோ ஷூட்ஸும் கொஞ்சம் கிளாமரா தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னா வாய்ப்புகள் இப்ப வர கம்மியாயிருச்சு. ஏன்னா ரசிகர்கள் வந்து இவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர் போற காலம் எல்லாம் கடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இவங்களை வந்து சமூக வலைத்தளங்களும் ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவே பாக்குறாங்க. ஏன்னா டான்ஸ் வரல, நடிப்பு வரல, இவங்களுக்கெல்லாம் யார் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா இருக்கு. சோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க எல்லாத்தையும் எப்படி வாயடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப கவர்ச்சியில குதிச்சிருக்காங்களாம் பிரியங்கா மோகன். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இனி அடுத்தடுத்த ஒரு சில திரைப்படங்களை கமிட் ஆயிட்டு இருக்காங்களா, எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாமரஸ் ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய இந்த புது அவதாரம் அவங்களுக்கு வெற்றி கொடுக்க போகுதா, மறுபடி அதை கிட்டத்தட்ட ஒரு ரீஎன்ட்ரி தான். இந்த ரீஎன்ட்ரி அவங்களுக்கு தமிழ் சினிமால அதாவது சவுத் இந்தியன் சினிமால வெற்றியை கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.